5வது அத்தியாயம் 96வது வசனத்தில் கடலில் வேட்டையாடுவதும் அதன் உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என்று திருக்குர்ஆனில் கூறுகையில் சிலர் நண்டு சாப்பிடுவது ஹராம் என்று கூறுகின்றார்கள். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நண்டு சாப்பிடுவது ஹராம் என்று சொல்கிறாங்க. குர்ஆனில் 596 வசனத்தை ஆதாரமாக காட்டுறாங்களாமா? காட்டுறாங்க வளருக்கு. 596 வசனம் நண்டு சாப்பிட்றது ஹராம்னு சொல்லலை, நண்டு சாப்பிட்றது ஹலால் என்று சொல்லுது. 596 வசனம் என்ன சொல்லுது? நண்டு சாப்பிட்றது ஹராம் என்று சொல்வதாக அவங்க சொல்லுறாங்க. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், உஹில்ல லக்கும், அந்த 596 வாசிக்கிறேன். உஹில்ல லக்கும், உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. உஹில்லன்னா ஹலால். உஹில்ல லக்கும், உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. சைதுல் பஹரி, கடலில் வேட்டையாடி உண்பது ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது. கடலில் நீங்கள் எதெல்லாம் பிடிக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு ஹலால். 596 என்ன சொல்லப்படுது? கடலில் வேட்டையாடுகிற எல்லாமே உங்களுக்கு ஹலால். நண்டு, சுறா, திருக்க, திமிங்கலம், என்னென்ன நீங்கள் கடலில் கிடைக்கிறதோ எல்லாமே ஹலால். விரும்பினா தின்னுங்க, திங்காமல் போங்க, அது ஒரு விஷயம். விருப்பம் இல்லாட்டி திங்கிறன்னு ஒன்று கட்டாயம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடும்பு கறியை நமக்கு ஹலால் ஆக்கினாங்க, அவங்க திங்க மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. அப்போ அவங்க ஹலால் ஆக்கினதெல்லாம் திண்டு ஆகணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனால் ஹராம்னு சொல்லிடக்கூடாது. அப்போ நண்டு என்பது கடலில் உள்ளது தானே. எது உங்களுக்கு ஹராம் என்று கேட்டால், கடலாக இருந்தாலும் வெளியே இருந்தாலும் நமக்கு கேடு செய்துன்னு வைங்க, அது ஹராமாயிரும். கடலில் உள்ள ஒன்று இருக்குது, இதை சாப்பிட்டா செத்து போயிடுவோம், அது சாப்பிடக்கூடாது. விஷஜந்து இருக்கும், அதை சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி உள்ளதை கழிச்சிக்கிறணும். அப்போ கடல் வாழ் உயிரினங்களாக இருந்தாலும் வேற ஒரு தானியங்களாகவே ஒரு இலையாக இருந்தால் கூட விஷ செடியை சாப்பிடலாமா? அந்த மாதிரி தவிர்த்துக்கிறதுக்கு கடலில் இருக்குது. அப்படி உள்ளது இருந்தால் நீங்கள் தவிர்த்துக்கணுமே தவிர, அது இல்லை என்று சொன்னால் மார்க்கத்தில் தடை என்று சொல்லி எந்த உணவையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கடலில் கழிக்கக்கூடாது என்று தான் 596 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் கடலில் பிரயாணம் பண்ணி போகிறோம், குடிப்பதற்கு வைத்திருக்கிற நல்ல தண்ணீர் செலவழிந்து விட்டது, தொழுகை நேரம் வருது, ஒழு செய்யணும். அப்போ கடல் நீரை எடுத்து நாங்கள் ஒழு செஞ்சுக்கிடலாமா? கப்பலில் போயிட்டு இருக்கும்போது நல்ல தண்ணி முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் அது தண்ணி கிடைக்காது, கடல் தண்ணி இருக்கும், எட்டி எடுத்துக்கிடலாம். அப்போ கடல் நீரை நாங்கள் எடுத்து அதில் ஒழு செஞ்சால் அந்த ஒழு கூடுமா, தொழுவலாமான்னு கேட்குறாங்க சஹாபாக்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல் பஹ்ரு தஹூருன் மாவுஹு ஹில்லுன் மைத்தத்துஹு, இந்த கடல் இருக்குதே அதில் உள்ள தண்ணீர் தூய்மை செய்யக்கூடியது, தாராளமாக ஒழு செய்யுங்க. கேட்டது இது மட்டும்தான், கேட்காதுக்கு சேர்த்து சொல்கிறாங்க. அப்புறம் ஹில்லுன் மைத்தத்துஹு, அதில் செத்து போனதையும் நீங்கள் சாப்பிடலாம். இது கேட்காது. கேட்டது ஒழு செய்யலாமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் கேட்காதுன்னு சேர்த்து சொல்கிறாங்க, ஒழுவும் செஞ்சுக்கிறலாம். கடலில் செத்து போச்சுல, நம்ம அறுத்தா திங்கிற மீன்லாம் செத்து போய் தானே திங்கிறோம். அதிகமான மீன்கள் செத்து போன நிலை தான் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. கோழி, ஆடு அறுக்கிற மாதிரி அறுத்த சாப்பிட்றோம் இல்லை. அப்போ அதை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹில்லுன் மைத்தத்துஹு, கடலில் செத்தவைகளும் கூட உங்களுக்கு ஹலால் என்று கேட்காதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கடலில் நண்டு சாப்பிடக்கூடாது என்று மார்க்கத்தில் இருந்தால் அதை ரசூலுல்லாஹ் சொல்லாமல் இருந்திருப்பாங்களா? பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லியிருக்குதுல்ல, அப்போ என் நண்டை ஏன் சொல்லலை? பன்றி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி நண்டு சாப்பிடாதன்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்குதா? நபியுடைய ஒரு ஹதீஸ் இருக்குதா? நண்டு சாப்பிடாத, திருக்க சாப்பிடாத, திமிங்கலம் சாப்பிடாத, சுறா சாப்பிடாத என்று, அதெல்லாம் நம்ம ஆளுக்கு மக்கூரு, இறால் சாப்பிடாத என்றெல்லாம் மக்கூரு கொண்டு இவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க மதுஹப் கிதாபுகளில். இது குர்ஆனில் உள்ளது இல்லை, ஹதீஸில். அதுலேயும் சட்டம் இப்படி, சாபி சாப்பிடக்கூடாது, ஹனபி சாப்பிடலாம், அப்படி வர. இந்த நண்டு கிண்டலாம் யாருக்கு? எல்லாத்துக்கும் ஹராம் இல்லையா? சாபிக்கு தான் கூடாது, ஹனபி தான் வெட்டலாமா? இந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறாங்க, இஸ்லாத்தை கூறு போட்டு வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் சாப்பிடலாம், கடலில் உள்ள அனைத்தையும் அனைவரும் சாப்பிடலாம், உறுத்தல் இல்லாமல் சாப்பிடலாம். ஆடு கோழியை சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யலாம், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் சாப்பிடலாம். பிடிச்சா, மனசுக்கு பிடித்தால் சாப்பிடலாம், அதுக்கு தடை கிடையாது.
திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 330 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் 83/3 முதல்